ஆணையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோ. டிஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பறவை நோக்கலுக்காக வந்திருக்கோம். இந்த இயற்கையை அவதானிக்கிறது, இயற்கையை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறது, அறிவியல் ரீதியாக நிறைய விஷயங்களை பேசுகிறது நம்ம திராவிட இயக்கம் சொல்லி கொடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இயற்கை அப்படிங்கிறதும் அறிவியல் அப்படிங்கிறதும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இதுதான் நமக்கு பல்வேறு இடங்களில் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பேசுகிறதுக்கும், மூட நம்பிக்கைகளை இது பொய்ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறதுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கி நமக்கு இயற்கையை பற்றிய பல்வேறு விடயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும், பறவைகள் அப்படின்னா என்ன, பறவை நோக்கல் அப்படின்னா என்ன, இதை எப்படி நம்ம இயற்கையில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்காக பறவைகள் ஆராய்ச்சியாளர் முனைவர் கிருபானந்தினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். பொதுவாக இந்த பறவை நோக்கல் அப்படின்னா என்ன? பேர்டு வாட்சிங் அப்படின்னா பறவைகளை பார்க்கறது மட்டும் இல்லாமல் கவனிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாதாரணமாக பார்த்துட்டு கடந்துட்டோன்னா அதுலேருந்து நம்ம எந்த தகவலும் நம்மளுக்கு தெரியாது. கவனிக்கிறோம் அப்படின்னா நிறைய கவனிக்கலாம். ஸோ பறவைகளை நிறைய கவனிக்கிறது, பறவைகளோட நடவடிக்கைகள் கவனிக்கிறது, அதோட வாழ்விடங்களை கவனிக்கிறது தான் பேர்டு வாட்சிங்னு பொதுவாக நம்ம எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. இப்போ இந்த பேர்ட் வாட்சிங் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ், இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? ஓகே, கிட்டத்தட்ட இந்த கேள்வி 3 விதமாக பிரித்து பதில் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று நான் 9 to 5 ஒர்க் பண்ணுறேன், வீக்லி எல்லா நாளுமே என்னோட ரெகுலர் ஒர்க்குக்கே கரெக்டாக இருக்குது. ஆனால் ஏதாவது நான் என்டர்டெயின்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன், நேச்சர் ரிலேட்டடாக அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்டாக மட்டும் அந்த பறவைகளை ரசிக்கிறது, அவங்களோட பிஹேவியர் ரசிக்கிறது, அவங்க அந்த ஃபெதரோட கலர்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதுக்காக ரசிக்கிறது, பட்டாம்பூச்சியை ரசிக்கிற மாதிரி பறவைகளையும் ரசிக்கிறதுக்காக நான் என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படின்றத ரசித்து என்னோட டைமை குவாலிட்டியாக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க அதை பண்ணலாம். நம்பர் 2, நான் ஜஸ்ட்டு பறவைகளோட பேர் மட்டும் தெரிஞ்சுட்டு பறவைகளை ஃபோட்டோ எடுக்கிறேன், இல்லை பறவைகளை பற்றி காமனாக பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த இடத்துல என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியும் நம்ம பேர்டு வாட்சிங் பண்ணலாம். 3ஆவதாக பண்ணுறது ரொம்ப டீப்பாக பண்ணுறது, ரிசர்ச்சுக்காக பண்ணுறது. பறவைகள் எங்கே இருக்குது, என்னென்ன பறவைகள் இருக்குது, எவ்வளோ பறவைகள் இருக்குது, அதோட மொத்த பிஹேவியரும் ஈக்காலஜி ஸ்டடின்லாம் சொல்லுவாங்க. ஸோ மொத்த பிஹேவியரும் அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் பேர்டு வாட்சிங் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரே விஷயந்தான், அதை எதுக்காக பண்ணுறோம், அந்த டைம் எப்படி குவாலிட்டி டைமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அந்த இன்ஃபர்மேஷனை அப்படின்றத பொறுத்து இப்படி 3 வகையாக பண்ணலாம். இதில் எல்லாத்துக்குமே யூஸ் இருக்குது. குவாலிட்டியாக நார்மலாக பேர்டு வாட்சிங் நான் டைம் பாஸ்க்காக பண்ணுறனாலும் அது அறிவு சார்ந்து இருக்கிறதுனால அங்கேயும் டைம் பாஸ் ஆகுது. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இந்த டைமை ஜாலியாக பேர்ட்ஸை பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல, நம்ம டிப்ரெஷனாக இருந்தால் சாக்லேட் சாப்பிடணும், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சரியாயிரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பதிலாக இதை பண்ணோம்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும், இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். நம்ம 2வது கேட்டகரி சொன்னது பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், என்னென்ன பறவைகள் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறோனாலும் அந்த பறவைகளை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆனால் அந்த அறிவுபூர்வமான தகவலோடு சேர்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை லீட் பண்ணுற அறிவும் சேர்ந்து வளருது. 3ஆவதாக இருக்கிற ஆராய்ச்சி நான் சொன்ன கேட்டகரி முழுக்க பறவைகளை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறது. அதில் பறவைகள் கம்மியாக இருக்குது, நம்ம நிறைய இடத்துல போய் பறவைகள் பற்றி பார்க்கும்போது ஏன் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது, ஏன் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, ஏன் இந்த பறவை இந்த சாப்பாடு சாப்பிடுது, ஏன் அந்த பறவை அந்த சாப்பாடு சாப்பிடுது, அப்படிலாம் நம்ம யோசித்து இன்ஃபர் பண்ணி பார்க்கும்போது பிரச்சனைகளும் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன் பறவை கம்மியாகுது அப்படிங்கும்போது அதுக்கான சொல்யூஷனையும் சேர்த்து இந்த சொசைட்டிக்கு சொல்கிறது, இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுன்ற அந்த மாதிரி பயனுள்ள வகையிலையும் நம்ம சொல்லலாம். ஸோ இவ்வளோ யூசஸ் பேர்டு வாட்சிங் அப்படின்றதுல இருக்குது. பேர்ட் வாட்சிங் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு வேணும்? எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப ஹைஃபையாக நம்ம யோசிக்க தேவையில்ல. எங்கேயுமே ட்ராவலே பண்ணலனாலுமே பேர்டு வாட்சிங் பண்ணலாம். இப்போது வீட்டில் கொல்லைப்புறத்தில் இல்லை வீட்டில் உட்காந்துட்டே கூட
சும்மா எதுவுமே இல்லாமல் பறவைங்களை பார்த்துட்டு கண்ணில் சும்மா பார்த்துட்டு இல்லை பறவைங்களோட குரலை கேட்டுட்டு வா சூப்பராக இருக்குல்ல பறவைங்க சத்தம் போடுறது, இந்த பறவை இவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னும் பேர்டு வாட்சிங் பண்ணலாம். எதுவுமே தேவையில்ல, ஒரு 10 நிமிஷம் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் பறவைகளை பார்க்குறேன், எங்கெங்கே என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படின்றத வந்து நான் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த பேரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, கொஞ்சம் தூரமாக இருக்கிற பறவைகளையும் சேர்த்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன்னா பைனாக்குலர் வேணும். ஸோ அப்போ என்னென்ன பறவையோட பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உதவி செய்கிற புக்கு வேணும், ரெஃபரன்ஸ் புக்கு வேணும். அப்புறம் நம்ம அதை எழுதி வைக்கிறோம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சும் நம்ம செக் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை எல்லா பக்கம் இந்தந்த இடத்துல என்னென்ன பறவைகள் இருக்கணுன்றதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நோட்டு பேனா இதெல்லாம் இந்த அடிப்படையாக இது இருந்தால் போதும். அஃப்கோர்ஸ் ரிசர்ச்சர்ஸ் பண்ணுறாங்க, 3வது கேட்டகரி சொன்னேன்ல, ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா கேமரா கண்டிப்பாக வேணும். ஏன்னா அதுதான் வந்து ப்ரூஃப் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது அந்த ப்ரூஃப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ யார் எதுக்காக பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அந்த எக்யூப்மெண்ட்டும் மாறுபடும். பட் ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் டைம் மட்டும் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பேர்ட் வாட்சிங் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது டைமிங்ஸ் இருக்கா? டைமிங், இந்த சீசனு, பீரியட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கம்மியான பறவைகள் தான் பார்க்க முடியும், அதிகமான இருக்கிற பறவைகள் பார்க்க முடியுன்றது கண்டிப்பாக லொக்கேஷன், சீசன் எல்லாமே இருக்குது. ஆனால் சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணணுன்னா நம்ம எப்போ வேணாலும் பார்க்கலாம், எப்போ வேணாலும் அப்சர்வ் பண்ணலாம். ஆனால் நம்ம எப்படி காலையில் ஆக்டிவாக இருப்போம்ல, காலையில் எழுந்திரிச்சு பயங்கர ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவோம், ஆஃபீஸு வேலைக்கு அந்த மாதிரி போயிட்டு ஈவினிங் திருப்பி வந்து பப்ளிக்கில் பார்த்தா நிறைய ஆக்டிவாக பொதுமக்களோட நடமாட்டம் இருக்கும். அதே மாதிரி தான் விலங்குகளும் பேர்ட்ஸும் எப்படின்னா காலையில் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போவே நம்ம காலையில் இங்கே நின்றுட்டு இருக்கோம்ல 8 மணி அந்த மாதிரி டைம் நிறைய பேர்ட்ஸோட சவுண்டு கேட்குது. ஸோ நிறைய பேர்ட்ஸ் ஆக்டிவாக இருக்குது. மத்தியானம் பார்த்தா வெயிலாக இருக்கும். ஸோ எல்லாம் அவங்கவுங்க அமைதியாக அவங்கவுங்க பிளேஸில் இருப்பாங்க, இவ்வளோ சவுண்ட்ஸ் இருக்காது, இவ்வளோ ஆக்டிவாக பறந்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஈவினிங் அதே மாதிரி திருப்பியும் தூங்க போகும்போது பயங்கரமாக அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தூங்குற மாதிரி அவங்கவுங்க ரெகுலராக தூங்குற பிளேஸுக்கு போகிறதுக்காக பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்ற பேர்ட்ஸ் எப்போ நகருமோ அந்த டைமுக்கு போனோம்னா நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம், நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம். அது வந்து காலையிலேயும் சாயந்தரமும். ஸோ மத்தியானம் ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்பர் 2, இப்போ சூரியன் உதிக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்ம பார்க்கணும். நேராக சூரியன் எந்த இடத்துல உதிக்குதோ அந்த சைடே பார்த்தோம்னா எல்லாமே கருப்பாக தான் தெரியும். ஸோ ஆரம்பிக்கும் போது நம்ம பறவைகளை அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு, அந்த கலர்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே கருப்பாக தெரியுது அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே புரியாது. அதனால் சூரியன் உதிக்கிறதுக்கு சூரியன் எந்த சைடு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு. இப்போ காலையில் நம்ம பேர்டு வாட்சிங் 5 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறோம் அப்படின்னா மேற்கு சைடு நோக்கி நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோன்னா நிறைய பறவைகள் கண்ணுக்கு தெரியும். இதுவே சாயந்தரம் வந்து சூரியன் மறையும் போது பார்க்குறோம் அப்படின்னா கிழக்கு நோக்கி இருக்கிற பறவைகளை பார்த்துட்டு போகிற மாதிரி நடக்கிறோம், இல்லை உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னா நிறைய பறவைகள் பார்க்கலாம். டைமு, லொக்கேஷன், சீசன் அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் டு பிப்ரவரி வந்து நிறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீர்நிலைகளில் நிறையா போய் பார்க்கலாம். இல்லை மலைப்பகுதிகள், காட்டுப்பகுதிகள் அந்த மாதிரி போனோம்னா நிறைய பார்க்கலாம். ஊர்ப்புறத்தில் நிறைய பறவைகள் இருக்கும், ரெகுலராகவே இருக்கிற பறவைகள் தான். ஆனால் நம்ம உட்காந்து அப்சர்வ் பண்ணுறோம்னா அங்கேயே நிறைய பறவைகள் இருக்கும். ஸோ ஆரம்பிக்கிறது ஊருக்குள்ளேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நிறையா இடம் விட்டு இடம் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறையா வந்து பேர்களை பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த குறிப்பிட்ட சீசனில் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் கூட பறவைகள் பார்க்கலாம். இப்போது எல்லாத்துலேயும் ஒரு இனம் இருக்குது. இப்போ நாயின்னு சொல்லிட்டோம்னா இதில் நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். மாடுன்னு எடுத்துட்டோம்னா மாடில் நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. பறவைகளில் நிறையா வகைகள் இருக்குது. அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த பறவைகள் இந்தந்த மாதிரியான வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வகைகள் இருக்கா? இனங்கள் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நிறைய இனங்கள் இருக்குது. நம்மளுக்கு எளிமையாக புரியறது, இப்போ பேர்டு வாட்சிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் சுருக்கமாக சொல்கிறேன், எளிமையாக புரிகிற மாதிரி. ஊர்ப்புறத்து பறவைகள் இருக்குது, நீர்நிலையில் வாழ்கிற பறவைகள் இருக்குது, காடுகளில் வாழ்கிற பறவைகள் இருக்குது. இந்த மாதிரி இடம் சார்ந்தும் பிரிக்கலாம், சாப்பாடு சார்ந்தும் பிரிக்கலாம். தேன் சிட்டில் ஆரம்பித்து பூச்சிகளை சாப்பிட்றது, பழங்களை சாப்பிட்ற பறவைகள், நீர்நிலைகளில் இருக்கிற பூச்சிகள் சாப்பிட்றது, தாவரங்கள் சாப்பிட்றது, மீனுண்ணி பறவைகள், அப்புறம் வேட்டையாடி பறவைகள், அப்புறம் இறந்து போனதை சாப்பிட்ற ஊனுண்ணி பறவைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட இனங்கள் இருக்குது.
உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஊருக்குள்ளே வந்து ரெட்டைவால் குருவி நம்ம எல்லாருமே சாதாரணமாக பார்த்துருப்போம். அதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் பிளாக் ட்ராங்கோன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஒயிட் பெல்லி ட்ராங்கோ இருக்குது, பிரான்ஸ் ட்ராங்கோ இருக்குது. இப்போ வால்பாறை மாதிரியான ஹில் ஸ்டேஷன் போனோன்னா ராக்கெட் டெயில் ட்ராங்கோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெட்டைவால் குருவிலேயே இத்தனை வகைகள் இருக்குது. அதே மாதிரி புறா வகை நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சது தான். அதில் வந்து பார்த்தோன்னா காலர் டவ் இருக்குது, யுரேஷியன் காலர் டவ்னு நம்ம சொல்லுவோம் டெக்னிக்கலாக. அப்புறம் வந்து ஸ்பாட்டட் டவ் இருக்குது. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில பறவை எம்ப்ரால் டவ் இருக்குது. அப்புறம் பிஜ்ஜனே வந்து ராக் டவுன் இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த மாதிரி புறா வகையில் மட்டுமே வந்து இவ்வளோ வகைகள் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு வாழ்விடத்தில் வாழ்கிறதும் ஒவ்வொரு சாப்பாட்டை சாப்பிட்றதும் நிறைய வகைகளான பறவைகள் வந்து இருக்குது. இப்போ ஒரு சாதாரணமான ஒரு நபராக இருக்கிறவங்களுக்கு இந்த பறவையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சும்மா நம்ம ஒரு வெப்சைட்லேயோ இல்லை லைக் ஏதோ ஒரு சில புக்ஸில் ஒரு பேம்ப்ளெட்ஸ் பார்த்து நம்ம பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்களேன். இந்த மாதிரியான புக்ஸ், இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன எடுத்தாலும் ஈஸியாக கூகுள் பண்ணிடுறோம். ஆனால் கூகுள் பண்ணால் நிறைய வெப்சைட்ஸ் வரும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அதில் எது சரியானது, இந்த குறிப்பிட்ட தலைப்புக்கு இந்த குறிப்பிட்ட தரவுகள் எனக்கு வேணும், இல்லை தலைப்புகள் எனக்கு நிறைய தகவல் வேணும்னா எதில் படிக்கணும்னா அது சார்ந்தே டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருக்கிற ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம போய் பார்க்க முடியும். ஸோ கூகுள்லேயே சர்ச் பண்ணாலுமே அந்த குறிப்பிட்ட வெப்சைட்டில் போய் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு சரியான தகவல்கள் கிடைக்கும், நிறைய தகவல்கள் கிடைக்கும். அப்படி பார்த்தோன்னா பேர்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற வெப்சைட் இருக்குது. அது உலகம் முழுக்க இருக்கிற பேர்டு வாட்சர்ஸ் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து பதிவு பண்ணுறது பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல். அது பேர்ட்ஸுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஒரு வெப்சைட். ரெண்டாவது பார்த்தோன்னா இப்போ வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கிற eBird, அது சிட்டிசன் சயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம முன்னாடி வந்து மேல்தட்டு மக்களுக்குமே மட்டுமே இருந்த பேர்டு வாட்சிங் வந்து இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து எல்லா விதமான மக்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட எல்லாருமே இதை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். வீட்டிலிருந்தே 5 நிமிஷத்தில் நம்ம என்னென்ன பறவைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுற அந்த வெப்சைட் பேர் வந்து eBird. ஸோ அந்த eBirdல வந்து எல்லாருமே யாரெல்லாம் பறவைகளை பார்த்து அப்லோட் பண்ணியிருப்பாங்களோ அவங்களோட தரவுகளையும் நம்ம பார்க்கலாம். எந்த வருஷம் அப்லோட் பண்ணியிருக்காங்க, எந்த லொக்கேஷன்லேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதிலிருந்து நம்மளும் அப்லோட் பண்ணலாம். அது சரியா அப்படின்றதையும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க. நம்ம ஒரு வேளை தெரியாமல் பறவைகள் இனங்கள் தெரியாமல் தவறாக அப்லோட் பண்ணியிருந்தாலுமே அவர் கிளாரிஃபிகேஷன் அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு கூட அதை சரிப்படுத்திக்கலாம். ஸோ அந்த வசதி கூட இருக்குது. மெர்லின் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது என்னென்னா இப்போ நம்ம கண்ணில் பார்த்து இந்த பறவைகள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் கால் ரெக்கார்ட் பண்ணி நம்ம இந்த பறவையோட சவுண்டு தான் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற பிளேஸ்லேயே வந்து நிறைய பேர்ட் சவுண்ட்ஸ் கேட்குது. ஆனால் நம்ம பார்க்குறது ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிற பைனாக்குலர் மூலமாக வந்து ஒரு சிலது கண்ணுக்கு விசிபிலிட்டியாக இருக்கிறத நான் தூரமாக இருக்கிறத பார்க்கலாமே ஒழிய, ஆனால் உள்ள இலைக்குள்ளே மறைஞ்சிட்டு இருக்கிற பறவைகள் வந்து சத்தம் போட்டுட்ருக்குன்னா நான் அந்த சத்தம் போடுற சவுண்டை வச்சு வந்து என்ன பறவை அப்படின்றது வந்து ஓரளவுக்கு கணிக்கலாம். ஆராய்ச்சியாளர்கள் அது எதுக்கு சவுண்டு போடுது சொல்லிட்டு ஆய்வுகளும் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம இப்போ அந்த சப்தத்தை வச்சு பழகிறோம், இப்போ கற்றுக்குறோம், அது என்ன பேர்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மெர்லின் ஆப்பில் வந்து அந்த காலை ரெக்கார்ட் பண்ணோன்னா மெர்லின் ஆப்பே வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது என்ன மாதிரியான பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வகையான பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி கொடுத்துரும். புக்ஸ் அப்படின்னு பார்த்தா குறைவான புத்தகங்கள் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குது. இப்போது முகமது அலி அவர்கள் எழுதின அதுவும் அந்த பறவை போலன்னு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நேச்சர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் NCF வெளியிட்டிருக்கிற பேம்ப்ளெட், அது வந்து பேக்கெட் கைடு, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம குட்டி பேம்ப்ளெட்டு தான், அதை எடுத்துகிட்டு கேஷுவலாக பேர்டு வாட்சிங் போகிறோம் இல்லை உட்காந்து பேர்டு வாட்சிங் பண்ணுறோன்னா அதில் வந்து இப்படியே பிரிச்சிருப்பாங்க, நீர் பறவைகள், ஊர்ப்புறத்து பறவைகள் அப்படின்னு அவங்களே பிரிச்சிருப்பாங்க. பிரித்து கொடுத்துருக்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குறைவான எண்ணிக்கையில் தான் கொடுத்துருந்தாலுமே ஆரம்பிக்கிறது அதிலிருந்து ஆரம்பிக்கும் போது இன்னும் எளிமையாக இருக்குது. இப்போ இந்த பேர்ட் வாட்சிங் அப்படிங்கிறத நம்ம எப்படி பண்ணுறது? சும்மா பறவைகளை பார்த்து குறிப்பெடுத்துக்கிறது மட்டுமா, இல்லை வேறு எந்த விதமாக நம்ம இந்த பேர்ட் வாட்சிங் வந்து பண்ணலாம்? ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைனாக்குலர், ஒரு நோட்டு பேனா, இல்லை இந்த மாதிரி ஃபீல்டு கைடு வச்சுக்கலாம். கிரிமெட் புக்குன்னு ஒரு புக் இருக்குது, அது ஃபீல்டு கைடாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போது உட்காந்து
பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உட்காந்து அங்கே பைனாக்குலர் மூலமாக என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணிவிட்டு புக்கோட ரெஃபரன்ஸில் அந்த ஸ்பீசிஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நோட்டில் எழுதலாம். நடந்து போகிறோன்னா அமைதியாக நடந்து போகணும். மேக்ஸிமம் 2 பேர் 3 பேர் இருந்தால் நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து அந்த பறவைகளை பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கோன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆகி போயிடுவாங்க. ஸோ குறைவான எண்ணிக்கையில் நடந்து கொஞ்சம் தூரம் போகிறோம் அப்படின்னா நடந்து போய் 2 சைடு இருக்கிற பறவைகளை வந்து மெதுவாக அப்சர்வ் பண்ணிகிட்டே போயிட்டு எழுதிக்கலாம், நோட்டில் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பேர்ட்ஸு சவுண்டை வச்சு கேட்குறது. ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸை சவுண்டு என்ன சவுண்டு போடுது அப்படின்றத வச்சு நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும். ஸோ அதை வச்சுட்டு என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நம்ம சும்மா அதை ஜஸ்ட்டு கடந்து போகாமல் அதை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா பேர்டு வாட்சிங் அப்படின்றதே வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 3 வகையாக பிரிக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம சும்மா டைம் பாஸ் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப நாள் நிறைய பிளேஸில் நிறைய ரிசர்ச்லாம் பண்ண மாட்டோம், சும்மா கொஞ்சம் நேரம் தான் பண்ணுவோம். ஸோ டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது டாக்குமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நிறைய வகையில் டாக்குமெண்ட் பண்ணுறது வந்து பயனடையும். சும்மா பேர்டு வாட்சிங் அப்படின்னு கடந்து போகாமல் அது அடுத்த தலைமுறைக்கும் பயன்படும். ஸோ நம்மளுக்கும் நம்மளோட சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஒரு ரிவ்யூ பண்ணி செக் பண்ணி பார்க்குறதுக்கும் அந்த டாக்குமெண்டேஷன் யூஸ் ஆகும். பறவைகள்ங்கிறது வந்து இந்த இயற்கைக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, அது இந்த ஈகோசிஸ்டமில் என்ன மாதிரியான வேலைகள் செய்யுது? ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பறவைகள் வந்து உணவுச்சங்கிலியோட எல்லா பார்ட்லேயுமே இருக்குது, எல்லா வகையான சாப்பாடுகளையும் சாப்பிட்றது. நான் உதாரணத்துக்கு வந்து 1-2 மட்டும் சொல்கிறேன். இப்போ ஆந்தைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆந்தைகள் பொதுவாக நைட்டில் தான் வந்து வேட்டையாடி சாப்பிட்ற பறவைகள். பூச்சி உண்ணும் ஆந்தைகள் ஸ்பாட்டட் அவுல்லட்டும் இருக்குது, பான் அவுல் அப்படின்ற மாதிரியான ஆந்தைகள் வந்து எளிய வேட்டையாடி சாப்பிட்ற ஆந்தைகளும் இருக்குது. ஸோ பூச்சிகளை சாப்பிட்ற பறவைகள் இல்லை அப்படின்னா பூச்சிகளோட எண்ணிக்கை ரொம்ப பெருசாக போயிடும். நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற 1-2 பூச்சிகளே நிறைய பெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம், நம்மளுக்கு தொல்லை தரும் பூச்சிகளாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ அந்த பூச்சிகளை சாப்பிட்ற பூச்சி உண்ணும் பறவைகள் இல்லைன்னா அந்த பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிச்சுன்னா நம்மளால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உணவுச்சங்கிலியில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது பறவைகள். எலிகள் வந்து நம்மளுக்கே தெரியும் என்ன மாதிரி ஆபத்துகள் நம்மளுக்கு கொடுக்குது, பயிர்களை வந்து எவ்வளோ சேதம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கூகை ஆந்தை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஆந்தைகள். அப்புறம் பிணந்தின்னி கழுகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது. அந்த பிணந்தின்னி கழுகுகள் இல்லைன்னா காட்டுக்குள்ளே இறக்குற உயிரினங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, அது எல்லாமே இத்து மக்கி போக ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதிலிருந்து நோய்கள் வந்து வனவிலங்குகளுக்கும் எல்லாம் பரவும். ஸோ அது மூலமாக மற்ற மிகப்பெரிய ஆபத்துகளும் விளைவிக்கும். அப்படின்றதுனால இது வந்து நம்ம ரொம்ப பேர்டு வாட்சிங் அப்படின்னு போயிட்டு நைட்டு அப்சர்வ் பண்ணுறோம், இல்லை காட்டுக்குள்ளே போய் அப்சர்வ் பண்ணுறோன்னா இந்த பறவைகள். இதுவே நார்மலாக வீட்டில் இருக்கிற பறவைகள்னால என்ன யூஸ் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே கேஷுவலாக கேட்டால் எல்லாருமே சொல்கிறது தான் சீட் டிஸ்போசல்னு உடனே சொல்லிடுவோம். விதை பரவல் அது நம்ம வீட்டிலையே அப்சர்வ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு அந்த அனுபவம் இல்லைனா கூட நம்மளுக்கு இல்லை நம்ம அம்மா அப்பா காலத்தில் நம்ம ரொம்ப கேஷுவலாக பார்த்துருப்போம். இப்போ கருவேப்பிலை செடியெல்லாம் எல்லா பக்கமும் முளைச்சிருக்கும். ஸோ அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த காக்கா குருவிகள் வந்து எச்சம் போடுறது மூலமாக இன்னொரு இடத்துல அந்த கருவேப்பில் பழம் முளைக்கும். அதே மாதிரி தான் எல்லா தாவரங்களும் பழங்களை சாப்பிட்ற பறவைகள்னால தாவரங்கள் வந்து முளைக்கிறது சீட் டிஸ்போசல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நிறைய பில்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தூர் விட்டுருக்கும், அந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் மரம் முளைச்சிட்டு வந்திருக்கும். அது எப்படி அங்கே போய் யார் விதைச்சா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அது வேற எதுவுமே இல்லை, பழங்கள் சாப்பிட்ற பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு அந்த பில்டிங்கில் போய் உட்காந்து எச்சம் போடும்போது அந்த எச்சம் அந்த கீரலில் வந்து விழுந்து அதுக்கப்புறம் முளைக்கிறதான். ஸோ அதோட அந்த முளைக்கிறதோட தன்மை வந்து வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். அதோட உள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டமில் போய் ப்ராசஸ் ஆகி வெளியில் வர எச்சங்கள் மூலமாக முளைக்கிறது. இது வந்து காட்டையே உருவாக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பல மரங்கள் வந்து காட்டையே உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருவாச்சி பறவைகள் நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அது காட்டில் வாழ்கிற பறவை, காட்டில் இருக்கிற பழங்களை வந்து சாப்பிட்டு விதை பரவல் ஏற்படுத்துகிற பறவை. ஸோ இந்த மாதிரி விதை பரவல்
ஏற்படுத்துகிற ஒரு வகை பழங்களை சாப்பிட்ற ஒரு வகையான பறவை இனங்களால் மட்டுமே இவ்வளோ பெரிய காடு உருவாகுது, இவ்வளோ பெரிய ஈகோசிஸ்டமில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னா அடுத்தடுத்து இருக்கிற பறவைகள் வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது. நிறைய வகைகள் இருக்கிறதுனால அதை டீப்பாக பேசணும். நான் இந்த உதாரணங்களோட முடிச்சுக்கிறேன். இப்போ மனிதர்களால் வந்து நிறைய ஆபத்து பறவைகளுக்கு ஏற்படுது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்க்குறோம். பறவைகளுக்குன்னு இல்லை, எல்லா உயிரினங்களுக்குமே அது மனிதர்களால் நிறைய ஆபத்து வருது. அந்த வகையில் பார்க்குற போது குறிப்பிட்டு சொல்லணும்னா பறவைகளுக்கு மனிதர்களால் இந்த மாதிரியான ஆபத்து வருது, இந்த மாதிரியான சிக்கல் ஏற்படுது, இதனால் பறவைகளுடைய வாழ்வியல் சூழலே வந்து கெட்டு போகுது அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான விடயங்களை பேசலாம்? இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்டால் சாலிம் அலி அவர்களை வந்து நம்ம சொல்லுவோம். அவர் சொன்ன கோட்ல இருந்தே நான் வந்து ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, பறவைகள் இல்லாமல் நம்மளால கண்டிப்பாக வாழவே முடியாது. ஆனால் நம்ம இல்லாமல் பறவைகள் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக அவங்க வேலையை அவங்க செய்வாங்க அப்படின்றது தான். ஸோ அங்கே அதிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம இயற்கையை இல்லை பறவைகள் வாழ்கிற சூழலை வந்து எவ்வளோ தூரம் சீர்கேடு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதை பரவல் ஏற்படுத்தி எல்லா பக்கமும் மரங்களை முளைக்க வைக்கிறது பறவைகள். நம்ம வந்து இருக்கிற நிறைய மரங்களை வெட்டிகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் அப்பப்போ மரம் நடு விழா நடத்துகிறோம். அந்த மரக்கன்றுகள் நட்டிட்டு அதை விட்டுறோம். அதை தண்ணி ஊற்றி வளர்ந்து அது பெரிய மரமாகுதான்னு கூட நம்ம கவனிக்கிறது இல்லை. அப்படியே ஆனாலும் நம்ம எவ்வளோ மரம் நட்டிட போகிறோம், ரொம்ப குறைவாக தான் நட்டுவோம். அப்படியே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்லை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறனால ரொம்ப குறைவான மரங்கள் தான் நட்டுவோம். ஆனால் உண்மையாலுமே காட்டை உருவாக்குறவங்கள நம்ம அழிச்சிடுறோம். ஆனால் நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து மெனக்கெட்டு இதுக்குன்னு ஒரு திட்டமிடுதல் பண்ணி மரங்கள் நட்டிகிட்டு இருக்கிற சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். ஒன்று மரங்களை வெட்டுறது, அடுத்தது இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எங்கே போனாலும் இப்போ அதோட குப்பைகள் தான் நிறையா இருக்குது, பிளாஸ்டிக் குப்பைகள். பூச்சிக்கொல்லிகள், என்னோட பிஹெச்டி ஆய்வுமே வந்து என்விரான்மெண்டல் கண்டாமினேஷனால் பறவைகள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுது அப்படின்றது தான் என்னோட இந்திய மாநிலங்கள் என்னோட ஆய்வு முனைவர் பட்ட ஆய்வும் இருந்தது. அதில் நிறைய ஃபீல்டு ஒர்க் கள ஆய்வுகள் பண்ணும்போது நிறைய பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தின இடங்கள்ல இல்லை தொழிற்சாலைகள்லேருந்து வெளியில் வர்ற கழிவுகள் உலோகங்கள் மூலமாக வந்து நிறைய சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுது. அந்த சுற்றுச்சூழல் மூலமாக உணவுச்சங்கிலியில் மூலமாக கடந்து பறவைகளை வந்து பாதிக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இப்போ விவசாய நிலங்களில் நம்ம பூச்சிக்கொல்லி அடிக்கிறோன்னா அது அந்த வாய்க்கால் மூலமாக தண்ணியில் கலந்து நான் டார்கெட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. டார்கெட் என்னமோ நம்மளுக்கு அந்த தீமை விளைவிக்கிற பூச்சிகள் தான். ஆனால் அதையும் கொல்றதை தாண்டி அது பூச்சிக்கொல்லி என்ன பண்ணுன்னா காற்றின் மூலமாக பரவி இல்லை தண்ணி மூலமாக பரவி வேறு நீர்நிலைகள் குளம் குட்டைகளில் கலந்து அங்கே இருக்கிற பூச்சிகள் தாவரங்கள் நீரெல்லாம் பாதிக்கப்பட்டு அதை எல்லாத்தையும் சாப்பிட்ற பறவைகளும் பாதிக்கப்படும். காற்றில் பரவுறது மூலமாகவும் மனிதர்களுமே சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ சுற்றுச்சூழல் இயற்கையை வந்து நம்ம எல்லா வகையிலும் நம்ம இயற்கைக்கு எதிராக செயல்படுற எல்லாமே இயற்கையை வந்து பாதிக்க தான் செய்யுது அப்படின்றது தான். நான் ஏற்கனவே பிணந்தினி கழுகுகளோட ரோல் இந்த சுற்றுச்சூழல் எவ்வளோ முக்கியன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அப்பேற்பட்ட பிணந்தினி கழுகுகள் வந்து எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அது ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கும் போது கிட்டத்தட்ட அழியுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது கடந்த 2 வருஷமாக. ஆனால் எதனால் அழியிறாங்க அப்படின்னு கடைசியாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கும் போது தான் தெரிஞ்சுது, நம்ம உட்கொள்கிற வலி நிவாரணின்ற ஒரு மருந்து தான். டைக்ளோஃபினாக் அப்படின்றது அந்த மருந்து பேர். அதுதான் கால்நடைகளுக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அது வந்து கால்நடைகளுக்கு வந்து மடி வலிக்கெல்லாம் டாக்டர்ஸ் வெட்டரினரி டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. அது இறந்துருச்சு அப்படின்னா அதை அந்த கழுகுகள் சாப்பிடும்போது அக்குமுலேட் ஆகி கிட்னி லிவர்லாம் பாதிக்கப்பட்டு அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ வெட்டரினரி யூசேஜுக்கு வந்து அதை பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டில் நம்மளோட பயன்பாட்டுக்கு இருக்குது. ஸோ ஃபார்மசூட்டிக்கல் அப்படின்றதே ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. அதிலிருந்து வர்ற எஃப்ளூயன்ஸும் வந்து நிறைய வகையில் பாதிக்கப்படுது அப்படின்றது நிறைய ஆய்வுகள் வந்து சொல்லுது. இப்போ ரீசெண்டாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து விலங்குகள் மேலே ரொம்ப அக்கறை இருக்குது, பறவைகள் மேலே வந்து நிறையா விழிப்புணர்வு அடைஞ்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பறவை ஆராய்ச்சியாளராக என் வேலை ஈஸியாக முடியுது, நான் நேச்சர் எஜுகேஷனும் பண்ணுறதுனால எங்களை மாதிரியான ஆட்களோட வேலை ஈஸியாக முடியுது, நிறைய பேர்த்துக்கு விழிப்புணர்வு அடையுதுன்றதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சுன்றதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற பேரில் வந்து அதை இயற்கைக்கு எதிராக வந்து திருப்புறாங்க. நிறைய பேர் எங்கிட்டே வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, நீங்கள் பறவையில் தானே ஆராய்ச்சி பண்ணுறீங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் கிளி வளர்க்குறோம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு மெதுவாக நம்ம சொல்லி புரிய வைக்கிறது என்னென்னா, அப்படி கூண்டில் அடைச்சி வளர்க்கக்கூடாது. அப்படி பொதுவாக கிளி என்ன சாப்பிடுதுன்னு கேட்டால் மிளகா பழம் சாப்பிடுது, தக்காளி பழம் சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக கிளி வந்து சீடு க்ரஷர்ஸ், குட்டைகளை உடைத்து சாப்பிடும் தன்மை
தன்மை இருக்கிற பறவை. ஸோ அவங்களோட உணவையும் மாற்றி கூண்டுலையும் அடைச்சி நம்ம வாழ வச்சிட்டோம். இது வந்து ஒரு உதாரணம் தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சாப்பாடு ரெகுலராக கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து மயிலுக்கு சாப்பாடு கொடுத்தே நம்ம பார்த்துருப்போம். ஸோ மயிலோட உணவு வந்து தானியங்கள் தான். இயற்கையாக தேடி போய் தானியங்களை சாப்பிட்ற இயல்பு தான் மயிலோட இயல்பு. ஆனால் நம்ம நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து மயில் இருக்குது, எங்கள் தோட்டத்தில் மயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கையிலேயே அரிசி வச்சு கொடுக்குறதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, காக்காயை சொல்லலாம். ரொம்ப பெரிய ரோல் வந்து நம்ம சமூகத்தோட பண்ணுறது என்னென்னா, நான் எப்படி பிணந்தினி கழிவுகள் காட்டுக்கு சுத்தம் பண்ணுறது சொன்னனோ, அதே மாதிரி ஊரில் துப்பறிவு பணியாளர்களாக இருக்கிறது காக்காய் தான். இயற்கையிலேயே நம்ம ஈஸியாக எலி அடித்து ரோட்டில் போட்டுருவோம், இல்லை என்ன குப்பைனாலும் குப்பையில் கொண்டு போட்டுருவோம். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது காக்காய்கள் தான். ஸோ அந்த காக்காய்க்கு மரியாதை கொடுக்கணும், அதோட வாழ்விடத்தை செதைக்கக்கூடாது, அதுக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் ஓகே. ஆனால் அதுக்கு இயல்பாகவே கிடைக்கணுன்றது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி மறுபிறவி அப்படின்றது ஒன்று அறிவியல் பூர்வமாக, இல்லை சார்லஸ் டார்வினோட பரிணாம வளர்ச்சி அப்படின்றதோடதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் நம்ம மறுபிறவின்றது ஒன்று ஒரு சிலர் நம்புகிறோம். அது மூலமாக என்ன பண்ணுறோன்னா, அமாவாசை டைம்லலாம் வந்து அதுக்கு சாப்பாடு வைக்கிறோம். ஸோ அந்த அன்னைக்கு மட்டும் அது சாப்பாடு வராதுன்னு வேற நிறைய சாப்பாடுக்கு வரமாட்டேங்குதுன்னு வேற நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதை வச்சுட்டு அவங்களே ஒரு இன்ஃபர் பண்ணிக்குவாங்க, இன்றைக்கி இந்த காக்கா வந்து சாப்பிட வரல, நான் காலங்கத்தால் எனக்கு தாத்தாக்காக சமைச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அதை ஒரு பேர்டனாக எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்தில் வந்து நகருவாங்க. ஸோ சாப்பாடு உணவு வந்து நம்ம சமைச்ச உணவை வந்து ஒரு வனம் உயிரினங்களுக்கு வைக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அதோட இயல்பையே நம்ம ரொம்ப மாற்றுறோம். அவங்களோட இயல்பே வந்து இயற்கையாக தேடி போய் அவங்களுக்கான சாப்பாட்டை சாப்பிட்றது தான். இப்போ நம்ம சமைச்ச சாப்பாட்டை வைக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப அவங்களோட இயல்புத்தன்மையை மாற்றிடும், எவல்யூஷனையே மாற்றிடும். ஸோ அடுத்தடுத்து வர்ற ஜென்ரேஷன்ஸ் வந்து தேடி போய் சாப்பிட்ற தன்மை இழந்துரும், நம்மளையவே டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ நம்ம சாப்பாடு வைக்காதப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று, அவங்க சாப்பிட வரும்போது இயற்கையாலுமே வர த்ரெட்டு நிறையா இருக்கும். ஸோ அவங்க நார்மலாக தேடி போய் சாப்பிட்டாங்கன்னா கூட இயற்கையாலும் வர பிரச்சனைகளை வந்து அவங்க சமாளிச்சிருவாங்க. ஆனால் நம்ம வந்து வலுக்கட்டாயமாக நம்ம வீட்டுக்கு வர வச்சு அவங்கள சாப்பிட வைக்கும்போது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ பறவைகள் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, இப்போ நார்மலாக இருக்கிற காக்கா, குருவி இதெல்லாம் தெரியும். அதை தாண்டி நம்மளுக்கு பறவைகள் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது சிக்கன் சாப்பிட்றது, இல்லைன்னா வந்து அந்த பறவையோட கறி நல்லா இருக்குமா, எடுத்தெடுப்பில் நம்ம மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இப்படி தான் இருக்கும். இதில் நிறையா வந்து வியாபாரம் வேறு நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் புறா ரத்தத்தை வந்து பேரலிசிஸ் வந்தவங்களுக்கு உடம்பு அந்த ரத்தத்தை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டிங்கன்னா பேரலிசிஸ் குணமாயிருங்கிறாங்க. அப்புறம் மயில் கொழுப்பை இது பண்ணால் அதில் ஏதோ ஒரு மெடிக்கல் யூஸஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பறவைகளுக்கும் இந்த கறியை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் குணமாகும், அது சரியாகும், இது சரியாகும்னு சொல்லிட்டு இந்த பறவைகளை வந்து வேட்டையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்குதுல்ல, இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது குணமாகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எம்பிபிஎஸ் டாக்டர் படித்தவங்க தான் சொல்லணும். ஆனால் பறவைகள் வேட்டையாடுறதுக்கான காரணமாக, இல்லை அது வியாபாரமாகிறதுக்கு காரணமாக இதை சொல்லி விற்கிறாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக அது டவுட்டு தான். அந்த மாதிரி குணமாகுது, இது ஒரு நோய்க்கு குணமாகுது இந்த பறவையோட கறி அப்படின்றது வந்து கண்டிப்பாக டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஆனால் வேட்டையாடுறது வந்து முற்றிலும் தவறு அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிகிட்டே வந்து கோழிகள் வளர்க்குறோம், நிறைய உயிரினங்கள் வந்து சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது வைல்டாக இயற்கையாக ஏற்கனவே வந்து வெளியில் இருக்கிற புதிய அந்த உயிரினங்களை புதுசாக நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய வகையில் இயற்கைகளை வந்து சீர்கேடுபடுத்திகிட்டு இருக்கோம், உயிரினங்களை வந்து துன்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் உயிரினங்களுக்கு. ஸோ அதோடனா சேர்த்து இந்த பறவைகளையே வேட்டையாடி சாப்பிட்றது அப்படின்றது வந்து தேவையில்லையோ அப்படின்னு தோணுது. இப்போது இந்த சிட்டுக்குருவிகள்லாம் வந்து செல்ஃபோன் டவர்னால் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்களே. நம்ம ரஜினி கூட படத்தில் நடிச்சிருக்கிறாரு, சங்கர் படம் எடுத்திருக்கிறாரு. ஸோ உண்மையிலுமே இந்த சிட்டுக்குருவிகள் வந்து அழிஞ்சு போயிடுச்சா? ஓகே, இந்த கேள்வியை நான் வந்து எங்கே பேச போனாலுமே கேட்கும்போது ஒரு 80-20% கை தூக்குவாங்க. 80% நம்புறவங்களா இருப்பாங்க, 20% வந்து நம்பாதவங்களா இருப்பாங்க.
என்னன்னா ஃபஸ்ட்டு அது அழிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கான தரவுகள் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்டிசன் சயின்ஸ் அந்த வெப்சைட்டில் ஈபேர்டு வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு டேட்டா நிறையா இருக்கும். அழியவே இல்லை அப்படின்றதுக்கான டேட்டா இருக்கும். ஸோ சிட்டுக்குருவி அழிஞ்சிருச்சா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக இல்லை அப்படின்றதான். இப்போ அழிஞ்சிருச்சு அப்படின்னா தானே எதனால் அழிஞ்சிருச்சு அப்படின்ற கேள்விக்கு நம்ம வந்து விடை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அழியவே இல்லை அப்படின்னா அதுக்கு செல்ஃபோன் டவர் அழியிறதுக்கு காரணம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான ஆய்வுகள் நிறையா நடந்துட்டுருக்கு. ஆய்வு முடிவுகள் வெளியில் வந்தால் அந்த ஆய்வு முடிவுகள் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் போகிறோம். ஆனால் ஆய்வுகளே இல்லாமல் பொத்தாம்பொதுவாக வந்து செல்ஃபோன் டவர்னால தான் அழியுதுன்றது, அது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதை எப்படி வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா, அறிவியல் வளர்ச்சி வந்து வளர்ந்துட்டு இருக்கிறனால தான் இயற்கை அழியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ரொம்ப பெரிய முரண்பாடாக நான் பார்க்குறேன். அப்படி அறிவியல் வளர்ச்சி வளர்றதுனால தான் இயற்கை அழியுதுன்னா அதை உணர்ந்து அந்த சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களே அந்த அறிவியல் வளர்ச்சியை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் 2Gக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ செல்ஃபோன் டவர் உருவாக்கணும், அதனால சிட்டுக்குருவி ஏற்கனவே நிறையா அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறவங்க எது மூலமாக அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னா 5G டேட்டாவை யூஸ் பண்ணி தான் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ சயின்ஸ் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை எப்படி சஸ்டெயினபிளாக கொண்டு போகணும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர தவறான கருத்துக்களை வந்து நம்ம அறிவியல் தரவுகள் இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இப்போது சிட்டுக்குருவிகளை வந்து நான் சின்ன வயசில் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ என்னால் வீட்டுகளில் வந்து சிட்டுக்குருவிகளை பார்க்கவே முடியறதில்ல. முதல்ல எங்கள் வீட்டு முற்றத்தில் நிறைய சிட்டுக்குருவிகளை பார்க்க முடியும், இப்போ பார்க்க முடியறதில்ல. இப்போ அந்த சிட்டுக்குருவிகள்லாம் எங்கே போச்சு? ஓகே, நம்பர் 1, நம்ம வீட்டு முற்றத்திலேயே இருந்துச்சு இல்லை அப்படின்றது நம்ம கவனிக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஜென்ரலாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்துச்சு இல்லை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கல அப்படின்றத சொல்லலாம். ஸோ கவனிக்கிறோம் ஆனால் இல்லைன்றது என் கண் கூட எனக்கு தரவுகள் இருக்குது அப்படின்னா, சிட்டுக்குருவிகள் வந்து தானியங்களை சாப்பிட்ற பறவைகள். இப்போ எங்கே அந்த தானியங்கள் கிடைக்குதோ அங்கே அவங்க நகர்ந்து போயிருக்காங்க. ஏன்னா முதல்ல தானியங்களை வந்து ரோட்டில் போட்டு அதை சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் மளிகை கடையில் விற்பாங்க, மளிகை கடையிலையும் கொஞ்சம் தூவுவாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா சிட்டுக்குருவி ஹியூமன் ஹேபிடேஷன் தான் வாழ்கிற ஒரு பறவை. அதாவது மனிதர்கள் வாழும் வாழ்விடத்தில் சாப்பிட்ற பறவை, மனிதர்களை டிபெண்ட் பண்ணி இருந்த பறவைன்ற மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா தானியங்களை சாப்பிட்டு வளர்கிற பறவை அது. அதனால் இப்போ அந்த மாதிரியான தானியங்கள் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் கிடைக்கல. அதனால எங்கே கிடைக்குதோ அங்கே நகர்ந்து போயிட்டாங்க. இப்போவும் நாங்கள் ஆய்வு பண்ணுறதுலாம் பார்த்தோன்னா கிராமப்புறங்களில் வயல்வெளிகளில் சிட்டுக்குருவி இருக்க தான் செய்யுது. வீட்டு முற்றத்தில் இல்லை அப்படின்றது வந்து அந்த குறிப்பிட்ட பகுதி வந்து அர்பனைசேஷன் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா முதல்ல கிராமங்களாக ஓட்டு வீடாக குடிசை வீடாக இருந்தது எல்லாமே வந்து இப்போ டெரஸ் வீடாக மாறி இருக்கு. சிட்டுக்குருவி எங்கே வந்து கூடு வைக்கும் அப்படின்னா மூங்கில்ல எல்லாம் கூடு வைப்பாங்க. கூடு வச்சு முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிறது. இப்போ அந்த மூங்கில் மாதிரியான வடிவங்கள் வந்து நம்ம கட்டுற டெரஸ் வீட்டில் இல்லை அப்படின்றதுனால அது எங்கே கூடு வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே நகர்ந்து போயிடும். ஏன்னா இந்த மாதிரியான டெரஸ் வீட்லையெல்லாம் சின்ன சின்ன ஓட்டை நம்ம வென்டிலேஷனுக்கு வச்சுருக்கிறது இல்லை பானையே நம்ம கொடுத்தாலுமே கூட அதுக்கு வந்து நிறைய இயல்பாக வர்ற த்ரெட்டு வந்து நிறையா இருக்கும். இப்போது பூனை வந்து அடித்து சாப்பிட்ரும், இல்லை முட்டை வந்து வைக்கிறது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் வச்சுதுன்னா கீழே உடஞ்சிரும், காற்றுக்கு விழுந்துரும். இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறனால அவங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுள் பிளேஸோ அங்கே நகர்ந்து போயிருக்காங்க, அடாப்ட் ஆயிட்டாங்க அப்படின்றதான் நம்ம அதை எடுத்துக்கணும். அதனால் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்றது வந்து இன்னும் ஆய்வுபூர்வமாக நிரூபணமே ஆகலை அப்படின்றது ஒன்று. இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு அரசு கூட சொல்லியிருந்தது, அறிவியலுக்கு புறம்பான விடயங்களை வந்து நம்ம புறந்தள்ளணும், அறிவியல் பூர்வமான விஷயங்களை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட அதை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. இப்போது இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் வந்து நிறைய சமூகத்தில் வந்து கலந்துருக்கு. அது பறவைகளையும் விட்டு வைக்கல, பறவைகள் மேலே நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. ஸோ இந்த பறவைகள் மேலே என்ன மாதிரியான மூட நம்பிக்கைகள் கட்டுக்கதைகள் எல்லாம் வந்து புனையப்பட்டிருக்கு, இதை பற்றி உங்களுடைய விளக்கம் என்ன? எப்படி இதிலிருந்தெல்லாம் நம்ம வெளியே வர்றது? ஓகே, மூட நம்பிக்கை அப்படின்றது தனியாக பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ இவ்வளோ நேரம் த்ரெட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதில் ஒன்று அமாவாசைக்கு வந்து சாப்பாடு வைக்கிறத பற்றி நம்ம பேசணும், காக்கா தான் முன்னோர்களாக வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நம்ம பள்ளி கல்வியிலிருந்தே நம்ம வந்து தவிர்க்கலாம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இப்போ 1ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் தமிழ்நாடு
பள்ளி கல்வித்துறையில் தமிழ்நாடு அரசு வெளியிடுற அந்த பாட புத்தகங்களில் 1ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள்ல இருந்தே வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து அறிவியல் சார்ந்து நிறைய கருத்துக்கள் வச்சுருக்காங்க. ஏன்னா பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி நிறையா ஐஸ்கிரீம்ஸு, சாக்லேட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு 1ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்குது. இடையில நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கூட நீங்கள் சொன்ன மாதிரி மூடநம்பிக்கை சார்ந்த கருத்துக்கள் வந்து வகுப்பறையில் வந்து பகிரக்கூடாது, அறிவியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை நிறைய பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆசிரியர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து இந்த பாடம் எடுக்கும்போதே வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலோட கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான கருத்துக்களை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக போலி அறிவியல் அப்படின்றது ஒன்று வந்து அடிபட்டுருது. ஸோ சமூக வலைதளங்களில் பரவற போலி அறிவியலாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம முன்னோர்கள்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மூடநம்பிக்கைகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே வந்து குழந்தைகள் வந்து கற்றுப்பாங்க. எது அறிவியல், எது போலி அறிவியல், எது மூடநம்பிக்கை, எது சரி எது தவறுன்றதை வந்து கற்றுப்பாங்க. ஸோ அதை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் அப்படின்றது தான். இவ்வளவு நேரம் எங்களோடு இயற்கை பற்றியும் பறவைகள் பற்றியும் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. உங்களால் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த காணொளி போய் சேர்ந்துருக்குது. இதன் மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நிறைய மக்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.